இளைய தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜான்சன் சஞ்சய் தற்போது சென்னை வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் பிரச்சனைகளானது ஏற்பட்டு இப்போ அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இதுக்கிடையே விஜய் மீது அவரது மகன் ஜான்சன் சஞ்சயும் கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் அதனுடைய காரணமாகத்தான் தான் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சிக்மா படத்தில் இனிஷியலுக்கு கூட விஜயனுடைய பெயரை பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு தகவல்கள் எல்லாம் வெளியாகினது. ஆனால் இதை தொடர்ந்து இப்போ இவர் சென்னை வந்திருக்காரு. ஸோ சென்னை வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் தன்னுடைய தந்தையான விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை சங்கீதா அவர்கள் கொடுத்துருக்காங்க. இலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎம் பதவியேற்பு விழாவுக்கே சங்கீதா வருவாங்க, ஃபேமிலியோடு கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால வர முடியல. அதுக்கான விளக்கத்தையும் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம், முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு எல்லாரும் குறித்த மாதிரி குறித்த தேதியில் நடக்கலை. ஸோ அதுக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போனது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாத சூழ்நிலையில் அவங்களால கலந்துக்க முடியல. இது ஃபர்ஸ்ட் ரீசனாக வச்சாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்கீதா அவர்கள் ஒரு டிப்ரெஷனுடைய காரணத்தினால மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறதாகவும் அதுக்காக அவங்க மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஒரு காரணம் தான். அதே மாதிரி மூணாவதாக வச்சுருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் விஜயனுடைய தாயார் செய்த செயல் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது. ஏன்னா பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே ஷோபா சந்திரசேகர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, த்ரிஷா அவர்களை வெல்கம் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் செய்திருந்தாங்க. அதுவுமே சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது. இது சங்கீதா அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க வர வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையில் கூட மனசு மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் காரணமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தந்தையான விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற சூழ்நிலையிலேயே வராத ஜான்சன் தற்போது சென்னை வந்திருக்காங்க. ஸோ இவங்க சென்னை வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அது குறித்து சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எவ்வளவு பிரச்சனைகளானது நடந்தாலுமே கூட குடும்ப பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷனை கொடுத்துடும். கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்றப்போ நிச்சயம் அந்த வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். தினம் தினம் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தேடி தான் இப்போ எல்லோரும் விவாகரத்து அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுறாங்க, இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்குமே இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதனால் இவங்க 2 பேருமே விரைவில் டிவோர்ஸ் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சில எதிர்பார்த்துட்ருக்காங்க. விஜயினுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஆனால் ஜான்சன் சஞ்சயும் சரி, திவ்யா சஷாவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே மகனும் மகளும் யாருக்குமே சப்போர்ட்டிவாக இல்லாமல் ஒரு மியூச்சுவலாக இருக்கிறாங்க. அப்பா பக்கமும் சப்போர்ட் கொடுக்காமல் இருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய தாய்கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் இருக்காங்க. அப்பாவோடைய தவறுகளையும் அவங்க வெளிப்படுத்த விரும்பலை. அதே மாதிரி அம்மாவோடைய எதிர்பார்ப்புகளையும் அவங்க சொல்ல விரும்பலை. ஸோ 2 பேர்த்துக்கும் இடையில அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணுறாங்களோ அவங்களே டிசைட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த டைமில் இவங்க ஜான்சனும் சரி திவ்யாவும் சரி ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவுக்கு வரல. தன்னுடைய அப்பாவுடைய பதவியேற்பு விழாவில் கூட அவங்களால கலந்துக்க முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இப்போ இவர் ஏன் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருடைய தந்தையை மீட் பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அதுக்காக வரல. விஜய்க்கும் சரி ஒரு நடிகைக்கும் சரி திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக கடந்த 5 வருடங்களாகவே அவர் என்னை பிரிஞ்சு தான் இருக்கார் அப்படின்னு சங்கீதா ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க இல்லையா. சங்கீதா கடந்த மாதத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் கொடுத்தாரு. ஆனால் அந்த மனுவும் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாது. அவர் அப்படி மனு செய்த பிறகுமே ஒரு சில நாட்களில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா தான் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜய்க்கும் சரி சங்கீதாவுக்கும் சரி ஒரு மகள் இருக்காங்க. மகன் ஜான்சன் சஞ்சய் லைக்கா தயாரிப்பில் சந்தீப் கிருஷ்ண ஹீரோவாக வைத்து சிக்மா படத்தை இயக்கிட்டுருக்காரு. ஸோ விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது.
அதே மாதிரி மகள் ஷாஷாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரு சீனில் மட்டும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கேமராவில் தலையே அவங்க காட்டவே தயாராக இல்லை. முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனம் படிப்பில் தான் இருக்குது. சமீபத்தில் தான் லண்டனில் அவர் படிப்பை முடித்தாங்க, பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய விஷயம் போயிட்டுருக்கும்போது அண்ணன் ப்ரெசண்ட்டு அப்பா ஆப்சண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு ஷாஷா தன்னுடைய பள்ளியில் பட்டம் பெற்றிருந்தார். அதுக்கு கூட விஜய் போகலை. ஸோ அதே சமயம் அண்ணன் ஜான்சன் பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானத்தில் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு ஷாஷாவை வாழ்த்திருந்தாங்க. அந்த வீடியோ கூட நம்ம சமீபத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அதையும் பார்த்துருந்தோம். மகள் தொடர்பான விஷயத்துக்கு கூட ஒரு அப்பாவாக விஜய் போகலை அப்படின்னு பலரும் கடுமையாக விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஜான்சன் சஞ்சய் மட்டும் கிடையாது, ஷாஷாவும் தாய் கூட தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்பாவோட வரத்துக்கு அவங்க விரும்பலை. இப்போ பார்த்திங்கன்னா சிக்மா படத்தில் இயக்குனர் அப்படின்ற ஒரு இடத்துல ஜான்சன் சஞ்சய் இருக்கிறாரு. அந்த இடத்துல கூட அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தையினுடைய பேரை கூட இனிஷியலாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக எஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இனிஷியலுக்கு கூட தன்னுடைய தந்தை பேரை அவர் பயன்படுத்த விரும்பலை அப்படின்றது ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. மேலும் ஜான்சனுக்கும் விஜய்க்கும் கூட கடுமையான வாக்குவாதங்கள் கூட ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ அவர் சென்னை வந்திருந்தாலுமே கூட அவருடைய சொந்த வீட்டில் அவர் இல்லை, தனியாக தான் இருக்கார். அவர் வந்ததுக்கான முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அவர் படத்தை இயக்கிட்டுருக்காரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை குறித்த விஷயங்களுக்காக தான் அவர் இப்போ வந்திருக்காரு அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது. அதுவும் பார்த்திங்கன்னா சங்கீதா அவர்கள் என்னுடைய மகன் என்னுடைய அனுமதியை பெற்று தான் சென்னை வந்ததாக தகவல்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இப்போ வந்திருக்கிறதுக்கான முழுக்க காரணம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவருடைய படத்தினுடைய இயக்குனராக தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. ஸோ என்ன நடக்க போகுது இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக விஜய் உழைக்க போகிறாரா, அவருடைய குடும்பத்தை இழக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எல்லா சந்தேகங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விஜயும் சங்கீதாவும் இணைந்து வாழணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே உண்மையிலே இன்னும் பிரிவு அதிகமாக போகுதா, இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் இணைந்து வாழ போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட பொறுத்து தான் இருக்குது. ஸோ சங்கீதாவினுடைய மனநிலை மாறணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நடிகர் விஜயனுடைய மகன் ஜான்சன் சஞ்சய் சென்னை வந்திருக்கிறதுக்கான முக்கிய காரணமே லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு காரணமாக தான் இப்போ அவர் வந்திருக்காரு. அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியில் சினிமா துறையில் காலடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜான்சன் சஞ்சய் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.